இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்எக்ஸ் 991 ப்ளஸ் மாடலில் நம்ம எப்படி மேட்ரிக்ஸோட கால்குலேஷன் போடுறோம் பார்ப்போம். இந்த மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 3 1 2 3 சேட்டு அண்டு 4 பார்த்தோன்னா பேஸு, 5 பார்த்தா ஈக்குவேஷன், நம்பர் 6ன்னு கொடுத்துக்கிறாங்க. நம்பர் 6 பார்த்தா மேட்ரிக்ஸ். அப்போ 6ங்கிற நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 6 நம்பரை கிளிக் பண்ண முன்னாடி என்ன கேட்குறாங்க, மேட் ஏவா, மேட் பியா, மேட் சியான்னு கேட்குறாங்க. இது வேல்யூ என்ட்ரி பண்ணுறதுக்கு. ஆனால் மேட்ரிக்ஸ் ஏங்கிறத வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காலம் எவ்வளோ காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3/3 3/2 இது மாதிரி ரோ காலம்ஸ் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேட்ரிக்ஸ் படித்தவங்களுக்கு. அப்போ நம்ம மேக்ஸிமம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம். 3/3னால என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண முடியும். 3/3 ஆர்டரில் நம்மளுக்கு மேட்ரிக்ஸோட வேல்யூ என்ட்ரி பண்ணணும். நான் ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு வேல்யூக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் போட போகிறேன். சரிங்களா? மொத்தம் 9 வேல்யூ என்ட்ரி பண்ணணும். அப்போ அந்த 9 வேல்யூக்கு உண்டான ஒர்க்கை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வேல்யூவும் நான் ரோ வைஸ் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1/1 முடிப்போம். அதுக்கப்புறம் ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன பண்ணிடுறது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 9 வேல்யூ என்ட்ரி பண்ணிவிட்டேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 வேல்யூஸ் உள்ள இருக்கும். நான் 9 வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ 9 வேல்யூ என்ட்ரி பண்ண பின்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஷிஃப்ட் அமுத்திக்கங்க. இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 4ல் பார்த்தா மேட்ரிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அப்போ 4 கிளிக் பண்ணி இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்குது. மறுபடியும் மேட்ரிக்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிள் என்னவோ இருக்கும். மேட்ரி ஏல நம்ம கொடுத்துட்டோம். இப்போ மேட்ரி ரிலேட்டடாக என்னென்ன பார்க்கலாம்னா, ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம், அண்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். அது இல்லாத இன்வெர்ஸ் கூட நம்ம இதில் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் என்ன, ட்ரான்ஸ்போஸ் ஈஸியாக போடலாம். டிட்டர்மினன்ட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். டிட்டர்மினன்ட் அண்ட் இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், கியூப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் மேட் ஏ என்ட்ரி பண்ணிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் கற்றுக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 7 என்ட்ரி பண்ணிங்க. டிட்டர்மினன்ட் 7 என்ட்ரி பண்ணிக்கோங்க. திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட் அமுத்திட்டு 4 அமுத்திக்கோங்க. ஷிஃப்ட் அமுத்திட்டு 4 அமுத்திக்கணும். திரும்ப மேட்டு வந்து நம்ம எதில் என்ட்ரி பண்ணிக்கிறோம், மேட் ஏல என்ட்ரி பண்ணிக்கிறோம். அப்போ இது நம்பர் பார்த்திங்கன்னா 3. அப்போ 3 அப்படிங்க. 3 அமுத்திட்டு என்ன வருது, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னோட வேல்யூ வருதுங்கிறது அது கால்குலேஷன் பண்ணி காட்டிடும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 20ன்னு வருது. சரிங்களா? இப்போ இதனோட கால்குலேஷனுக்கு நம்ம பார்த்தோம்னா மேட் இன்வெர்ஸ் பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா டிட்டர்மினன்ட்டாக போட்டு, அதாவது ஷிஃப்ட் அமுத்திட்டு 4 அமுத்திக்குங்க. 4 அமுத்திட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஏக்கு தான் இன்வெர்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, மேட் ஏ இதில் இருக்குது, நம்பர் 3 இருக்குது. அப்போ 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3 ப்ரெஸ் பண்ணிட்டு இன்வெர்ஸ் எங்கே இருக்குதுன்னா இங்கே இன்வெர்ஸ் இருக்குது. மேபி செக் பண்ணி பாருங்கள். வரலைன்னா நம்ம வேறு என்னாச்சும் ஐடியா இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஓகே, வேல்யூ வருது. நம்மளுக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் வர்றது வந்து நம்ம ப்ராக்ஷனாக மாற்றலாம். அப்படின்னா மேபி நீங்கள் இதை கிளிக் பண்ண ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஆப்ஷன் வரல. நம்மளுக்கு என்னென்னா மேட்டு வந்து வருது. அப்போ நம்ம திரும்ப பார்க்கலாம். ஷிஃப்ட் அமுத்திட்டு 4 அமுத்திட்டு திரும்ப 3 அமுத்திக்கிங்க. இன்வெர்ஸ் வேணும். அப்போ இன்வெர்ஸ் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? எல்லாமே டெசிமல் வருது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு வந்து 1/20. அப்போ அந்த 1/20 வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதனோட ஆன்சர் அக்யூரேட் ஆன்சர் என்னன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இது உங்களுக்கு ப்ராக்ஷனலாக வேணும் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் 1/20 அந்த ஐடியாவில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டிங்கன்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் போட முடியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேணும். திரும்ப ஏசி அமுத்திக்கிங்க. ஆஃப் ஆயிரும். ஓகே, ஆன் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து ஷிஃப்ட் அமுத்தி 4 அமுத்திட்டு நம்மளுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேணும்ல, அதனால் 3 அமுத்திங்க. 3 அமுத்துற பின்னாடி என்ன பண்ணுறீங்க, ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர்டு அமுத்துங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள் வேல்யூ. இதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட என்ட்ரி. ஷிஃப்ட் அமுத்தி மேட்ரிக்ஸ் ஏக்கு மட்டும் நம்ம வேல்யூ கொடுத்துக்கிறோம். அப்போ இது மாதிரி கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஒர்க் என்னென்னா, 2 மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஏ கியூப், ஏ பவர் 4 அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷிஃப்ட் அமுத்தி 4 அமுத்திக்கிட்டு நம்ம மேட் ஏழு தான் வேல்யூ கொடுத்துக்கிறோம். அதனால் என்ன பண்ண போகிறீங்க, 3 போட்டுட்டிங்கன்னா க்யூப் வேணும்னா ஷிஃப்ட் அமுத்தி 3 அமுத்திட்டிங்கன்னா க்யூப் வந்துடும். அப்போ இந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கிட்டால் க்யூப் மேட்ரிக்ஸோட வேல்யூ இது தான் நமக்கு. ஸோ இது ஈஸியான ஃபார்மேட். நம்ம இது அட்வான்ஸ் மாடல் கால்குலேட்டர் நம்ம ஈஸியாக நம்ம கிடைக்கிது. ஸோ அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் போட்டால் அடுத்து ட்ரான்ஸ்போஸ் நம்ம ஈஸி தான். இருந்தாலும் நீங்கள் ஆப்ரேட்டர் கொடுத்தோன்னா எயித்து நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 8 போட்டுட்டு திரும்ப ஷிஃப்ட் அமுத்தி 4 அமுத்தி
நம்பர் 3 அமுத்தி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி காட்டும். மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போஸ் ஐடியா வந்து நம்மளுக்கு ஈஸியாக என்ட்ரி காட்டும். ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட் அமுத்தி 4 அமுத்தி எய்தர் என்ன பண்ணுறீங்க டைமென்ஷன் டிபைன் பண்ணிங்க 1 அமுத்திட்டு ஆல்ரெடி மேட் ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன், மேட் பிக்கு வேல்யூ கொடுக்கணும்ல. மேபி நான் மேட் சி கிளிக் பண்ணிவிட்டு அதனால் மேட் சிக்கு நான் என்ட்ரி கொடுக்குறேன். நீ மேட் பிக்கு கொடுத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3/3 மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துட்றேன். 5 2 6 9 வேல்யூஸ் கொடுக்கணும். அதனால் நான் 9 வேல்யூஸ் ரிலேட்டடாக நான் வந்து என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா வேல்யூ என்ட்ரி ஆயிருன்னு நினைக்கிறேன். என்ட்ரி ஓகே 9 வேல்யூஸ் என்ட்ரி பண்ணிவிட்டேன். இது ஒரு மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க. 9 என்ட்ரிஸு சிங்கிற மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஒர்க்குன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஏவும் மேட்ரிக்ஸ் சியும் மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். ஷிஃப்ட் அமுத்திட்டு 4 அமுத்திங்கன்னா இது கிடைக்கும். அப்போ நான் 3க்கும் என்ன வேணும் இன்ட்டு ஷிஃப்ட் அமுத்தி 4 அமுத்தி திரும்ப என்ன பண்ண போகிறீங்கன்னா சிக்கு வேல்யூ கொடுத்துக்கிறீங்க. அப்போ சியோட மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். சியோட மேட்ரிக்ஸ் வந்து 5 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்து பாருங்களேன். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் சியோட 2 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா ஐடியாவிலையும் நம்ம போடலாம். நம்மளுக்கு மெயினாக இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வேணும், அண்டு டிரான்ஸ்போஸ் வேணும், டிட்டர்மெண்ட் வேணும், ஸ்கொயர் வேணும், கியூப் வேணும், அதோட எவ்வளோ பவர்ஸ் வேணுமோ நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த ஐடியா யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் வந்து கேசியோ FX 991 ES ப்ளஸோட மாடலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.